வெல்கம் டு ஐஎம் கேட்ட சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸர் த மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பெங்களூர் இதுலேருந்து அனுப்பியிருக்காங்க. பெங்களூர் சர்க்கிளில் தான் வேலை அப்படி இருக்குன்னு இல்லை, உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேக்கன்சி இருக்குன்னு கீழே வந்து நோட் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் இமிட்டேவை இந்தியன் சிட்டிசன் யாராக இருந்தாலும் இதற்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். போஸ்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆஃப் த கார் டிரைவராக தான் இருக்கணும். டிரைவருக்கான வேக்கன்சி தான் இது பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. உங்களுக்கு வந்து எக்ஸாமும் வந்து கிடையாது. ஒன்லி வந்து இன்டர்வியூனா உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய அந்த மோட்டார் வெஹிக்கிள் சம்மந்தமான நாலேஜை வந்து செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அதில் வந்து நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கீங்க, உங்கள் வேலிடு டிரைவிங் லைசன்ஸ் கரெக்டாக இருக்குது, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஹெவி லைட் எந்த வெஹிக்கிளுமே ஆப்ரேட் பண்ண தெரியுதுன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் டிரைவிங் லைனில் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மே தான் லாஸ்ட் டேட்டு, 15 தெரில, கடைசியில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோக்குள்ள இதுக்கான சேலரி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 19,900 63,200 வரை உங்களுக்கு வந்து இருக்கும். லெவல் 2 அண்டர் த 7th சிபிஎஸ்சி லெவலில் வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து அட்மினிஸ்ட்ரபிள் அலவன்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா வந்து அலவன்ஸ் போஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்னென்ன அலவன்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து வேகன்சி ஒரு ரிலிஜன் வைஸ் போட்டிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர் பிஜி. நீங்கள் அப்புறம் வந்து ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, கோல்பூர், உதப்பி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 27 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியர்பையில் ஏரியாவில் இருக்குன்னு பார்த்துங்க. ஏன்னா பெங்களூர் தான் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்றப்பல வந்து நீங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த போஸ்டிங்கை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து டெம்பரவரினா ப்ரேட் ஆஃப் த பர்கபிஸ்டேஷன் சொல்லி 2 இயர்ஸ் டைரக்ட் ரெக்ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா உங்களுடைய வந்து நீங்கள் எப்படி வேலை வாங்குறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து செக் பண்ணுவாங்க. 2 இயர்ஸும் நீங்கள் கரெக்டாக லீவ் போடாமல் அந்த மாதிரி கரெக்டாக ஒர்க் பர்பஸ் பேசிஸை பொறுத்து உங்களை பர்மனெண்ட்டும் பண்ணலாம், இல்லை டெர்மினேஷனும் பண்ணலாம். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு போஸ்டல் அந்த மாதிரி கருவை பொறுத்தவரை உங்களை வந்து டெம்பரவரி போட்டு அதுக்கப்புறம் தான் பர்மனெண்ட் வந்து போடுவாங்க. இதற்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 18 to 27 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுக்கு மேலே எனக்கு ஏஜ் இருக்குது, அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருக்கும் பட்சத்தில் 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அப்ளை பண்ணலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து 32 வயசு வரை அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 27 + 3 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் நீங்கள் 30 வயசு வரை அப்ளை பண்ணலாம். தெளிவாக வந்து பார்த்துங்க. அப்போ தான் பார்த்துட்டு அப்ளிகேஷன் வந்து இது பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதர் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. பொறுத்தவரை உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். லைட் அண்டு ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஹெவி இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். லைட்டர்னால் ஆட்டோமேட்டிக் ஹெவி வந்துடும். அப்புறம் வந்து மோட்டார் அந்த மிஷினரியை பற்றி நாலேஜ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ரிமூவ் த மைனர், அதாவது மைனர் டிஃபெக்டை வந்து நீங்கள் இது பண்ண ஒரு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு சப்போஸ் எதாவது மைக்கில் ஏதாவது ஒரு பஞ்சர் ஆகுது, டெஸ்ட் பண்ணி மாற்றுறது, அந்த ரேடியேட்டர் தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி பேசிக் க்ளீனிங் அந்த இது ஒர்க் வந்து தெரியணும். மைனராக தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு இன்ஜினை கழட்டி வேலை பார்க்கணும் அந்த மாதிரிலாம் அங்கே இல்லை, சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிளில் வந்து ஜஸ்ட் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து இது ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெட்டர் ஆஃப் த ஹெட்டில் வந்து இருக்கணும் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் 10th முடிச்சிருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தேவை. 10th ப்ளஸ் உங்கள்ட்ட வந்து வேலைடு லைசன்ஸ் இருக்குது, நான் வந்து லைட்டு மோட்டார் வெஹிக்கிள் ஹெவி ஓட்டுவேன் அப்படின்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து டேரெக்ட் நான் சொன்ன மாதிரியே முன்னாடியே ஒரு டிரைவிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு உங்களுக்கு ஒர்க் பேசிஸ் வந்து இது பண்ணுவாங்க. அந்த டிரைவிங் சம்மந்தமாக உங்கள் நாலேஜ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எதுக்கு வந்து செலக்ட் ஆகலாம், உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. நான் தான் சொல்கிறேன். இப்போ 27 போஸ்டிங் முந்திரவங்களுக்கு இது எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவில் அதெல்லாம் ஒரே ஒன்று தான், வேறு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் ட்ரைனிங் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க, எலிஜிபிளாக நாட் எலிஜிபிளான்னு சொல்லிட்டு அப்பயே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதை வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது ஃபோட்டோ என்னென்ன சர்டிஃபிகேட், ஓபிசி அந்த இது என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ப்ரூஃப் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு காலத்தில் வந்து ஃபோட்டோ காப்பி ஃபாலோயிங் த கேண்டிடேட் அட்டஸ்ட இது என்னென்ன சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. வந்து 1 by 1 இது பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கீழே அப்ளிகேஷன் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனில் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் அட்டஸ்டட், அது கெசட்டட் ஆஃபீஸ், அதாவது நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கெசட்டட் ஆஃபீஸ் இருந்தால்
மறுபடியும் வாங்கி அப்புறம் ஏஜ் ப்ரூஃபுக்கு என்ன இது ஒன்றும் ஆதார் கார்டு அந்த இது பண்ணுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்தால் அதுக்கு எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணிங்க. அப்புறம் லைசன்ஸு அந்த இது கேஷ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் அண்டர் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணினா என்ஓசி ஃபார்ம் இருந்தால் பேக்வர்ட் கிளாஸ்க்கு என்னோட கிரிமினல் இது பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் என்வலப் கவரில் வந்து இப்படி தான் நீங்கள் இது பண்ணியிருக்கணும். 2 வந்து இந்த மேனேஜர் மெயில் பெங்களூர் அந்த இதுக்கு தான் நீங்கள் இது பண்ணணும். ஃப்ரம்ல வந்து உங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணிடுங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதையும் வந்து அதிலே வந்து இது பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு போஸ்ட் நான் என்ன சப்போஸ் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. என்வலப் கவர் ஃபார்மேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படி வந்து எனக்கு கொடுக்குறேன். அந்த இது வந்து பிடிஎஃப் டெலகிராமில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. சும்மா பேசிக்கு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீசன்ட் பார்ட் 4 சைடுக்கு வந்துட்டு கிராஸாக வந்து அதில் உங்கள் சைன் பண்ணிக்கங்க. ஃபோட்டோ ஓட்டிட்டு கேப் லெட்டரில் வந்து எழுதிக்கங்க. போல்டு லெட்டர்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, உடைய பர்மனன்ட் அட்ரஸ், பின்கோடு, அப்புறம் அட்ரஸ் கரெக்ட் பண்ணி வேறு எங்கேயும் அட்ரஸில் இருக்கீங்கன்னா அது நீங்கள் சப்போஸ் இல்லைன்னா ஒரு கோடு கூட போட்டுக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடு இமெயில் ஐடி, சிட்டிசன் வந்து இந்தியன் நேஷனாலிட்டி அது வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபிங்கர் வேர்ட்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. அதை வந்து எழுதிக்காங்க என்க்ளோஸ்டு. அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் த அப்ளிகேஷன் க்ளோஸ் வந்து உங்களுக்கு ஏஜ், இயர், மந்த் அந்த டேட்டு இத்தனை வருஷம் டேட் அந்த இது வந்து கேட்டிருக்காங்க as per the அப்ளிகேஷன் படி. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் கேட்டகரி வேறு எதுவும் நீங்கள் ஸ்பெஷல் இதில் இருக்கீங்களா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து அதுக்கான இது 10th குவாலிஃபிகேஷன் என்ன ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த இயர் பாஸு, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் டிரைவிங் லைசன்ஸு ஹெவி லைட் என்னைக்கு எடுத்தீங்க, அந்த இஷ்யூ டேட்டு, வேலிட் எத்தனை மாதம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் லைட்டில் எத்தனை வருஷம் அந்த இது ஒன்று இருக்குது, ஹெவியில் எத்தனை வருஷம், ஹெவி லைட் எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். அப்புறம் கார்டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லி எத்தனை மாதம் ஒர்க் பண்ணிக்க, ஹோம் கார்டு சர்வீஸில் எதுவும் அது என்னன்னு சொல்லிக்கோங்க தெளிவாக. நான் ஆப்ஷனலில் எதுவும் நியூட்டில் எதுவும் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுடைய சிக்னேச்சரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு டேட் பிளேஸ் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து நான் டேட்டுக்குள்ளே அனுப்பிடுங்க. என்ன டேட் லாஸ்ட் டேட்னா உங்களுக்கு வந்து டேட் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க 14/5/2024 அதுக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் ஸ்பீடு போஸ்ட்டில் வந்து போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து கொஞ்சம் குயிக்காக போகும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதனால சொல்கிறேன். டேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னே அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிரைவிங் லைனில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து அதர் ஸ்டேட்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். மந்தையம், கோலார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வேகன்சி இருக்குது. இந்த பெங்களூரில் வந்து 50 வேகன்சி கிட்ட இருக்கிறனால அங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ண போங்க. உங்களுக்கு வந்து ரிட்டன் லெட்டர் வரும். அதை பார்த்துட்டு எப்படி மார்க் பேசிஸில் எதுவும் பண்ணுறாங்க, அலகேட் பண்ணுறாங்க அதை பற்றி யாரும் சொல்லலை தெளிவாக தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் வரும். புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் நமக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக லைக் பண்ணிங்க. அப்போ தான் வந்து நான் ஃபார் இன் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.